வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம யூரோப் ட்ரிப்பு டே 7. இதுக்கு முன்னாடி டே 6 வந்து பார்த்திங்கன்னா ஜோங் ஃபோர்ச் சுவிட்சர்லாந்தில் முடிச்சுட்டு நம்ம திருப்பி அதே ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு டே 7 வந்து பார்த்திங்கன்னா டைட்டில்ஸ் அண்ட் லூசரன்ஸ் அப்படின்ற சுவிட்சர்லாந்தில் 2 இடம் பார்க்கணும். டைட்டில்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஜோங் ஃபோர்ச் மாதிரி ஹில் ஏரியா, ஆப்ஸ் மலையோட ஸ்னோஃபால்ஸ் ஏரியா. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரெயினில் போயிருந்தோம் ஜோங் ஃபோர்ச். இது வந்து டைட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் கார் மூலமாக நம்ம கிளைம் பண்ண போகிறோம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஃபீட்டுக்கு மேலே இருக்கிற ஹில் ஏரியா. இந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு கேபிள் கார் மூலமாக ட்ராவல் பண்ணி, அதுவும் 2 கேபிள் கார் மூலமாக போவோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து இந்த கேபிள் கார் வந்து ஒரு மவுண்டெயினில் போயிட்டு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து இன்னொரு பெரிய கேபிள் கார் மூலமாக அந்த மலையை வந்து நம்ம ஏற போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்னோஃபால்ஸ் ஹில் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இங்கல்பர்க் அப்படின்ற சிட்டி லிமிட்டில் தான் இருக்குது. சிட்டி லிமிட்டில் அந்த நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் கீழே தான் அந்த கேபிள் காரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஹில் ஏரியா வந்து டோட்டல் எலிவேஷன் வந்து 3238 மீட்டர் ஹைட்லேயும், அதாவது கிட்டத்தட்ட 10,000 ஃபீட் அபோவ் த சீ லெவலில் இருக்குது. இந்த 2 கேபிள் கார் மூலமாக போனோம். இனிஷியலாக வந்து இந்த கேபிள் கார் போகிறதே ஃபுல்லான க்ரீனிஷ் ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கனாவே தெரியுது. ஃபுல்லாக வந்து கீழே ரிவர் சுற்றி வந்து பிளாக் ஃபாரஸ்ட் நடுவில் இந்த கேபிள் கார் ட்ராவல் பண்ணோம். இந்த ஒரு கேபிள் ஜேர்னி முடிஞ்சிட்டோன்னா அங்கேருந்து இன்னொரு பெரிய கேபிள் கார், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பேர் தான் ட்ராவல் பண்ண முடியும். இன்னொரு பெரிய கேபிள் கார் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதில் வந்து இன்னும் ஒரு 30 பீப்புள் வந்து அட் அ டைம் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய கேபிள் கார் மூலமாக ரீச் பண்ணிவிட்டு அந்த டைட்டில்ஸ் ஹில் ஏரியாவை ரீச் ஆகிட்டு அங்கே ஃபுல்லாக ஸ்னோ தான், கம்ப்ளீட்டாக ஸ்னோ ஜோங் ஃபோர்ச்சில் இருக்கிற மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்கும், எலிவேஷன் பிரிட்ஜு வந்து 300 மீட்டர் சஸ்பென்ஷன் பிரிட்ஜு. அதே மாதிரி வாக்கிங் ஏரியா, ஃபுல்லாக ஸ்னோ ஆக்டிவிட்டி தான் ஃபுல்லாக. இது இடம் பார்த்துட்டு இது திருப்பி ரிட்டன் ஆகிட்டு அங்கேருந்து லூசன் அப்படின்னு ஒரு சுவிட்சர்லாண்டில் ஒரு சிட்டி வந்து ட்ராவல் பண்ணுவோம். இது ரெண்டும் இனிப்போ பார்க்க போகிறோம். தேங்க்யூ. அந்த கேபிள் கார் முடித்தோடனே நம்ம பார்த்திங்கன்னா ஸ்னோ இருக்கிற ஏரியாவுக்கு வந்துவிட்டோம். ஃபுல்லாக எங்கள் ஸ்னோ ஆக்டிவிட்டி தான். நாங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்னோ வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஸ்னோ ஆக்டிவிட்டிக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த 300 மீட்டர் வாக்கவே பிரிட்ஜு ஒன்று இருக்கும், சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜு தான் இது. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே 360 டிகிரி வியூ, அப்படியே மவுண்டெயின்ஸை பார்த்துட்டு ட்ராவல் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேவ் மாதிரி உள்ளே போவோம். அந்த கேவில் பார்த்திங்கன்னா உள்ளே அந்த ஸ்னோவில் இருக்கிற ஸ்டாச்சூஸ் எல்லாம் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துல நிறைய ஹிந்தி மூவி எல்லாம் கூட, நிறைய மூவிஸ் எல்லாம் இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருப்பாங்க. அங்கே போனவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம லூசரன் சிட்டிக்கு தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த சஸ்பென்ஷன் முடிச்சுட்டோன்னே இன்டோர் கேவ், இந்த கேவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜோங் ஃபோர்ச்சில் இருக்கிற மாதிரியே வந்து நிறைய ஸ்டாச்சூஸ் சிலைங்கள்லாம் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க உள்ளே அந்த ஸ்னோஃபால் இந்த கேவுக்குள்ளே. இந்த கேவும் கடந்து வந்தோம்னா திருப்பி அவுட்டோர் ஏரியா ஃபுல்லாக ஸ்னோ ஆக்டிவிட்டி, ஸ்கேட்டிங் இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ட்ராவல் ட்ரிப்பு நான் முதலே சொல்லியிருந்தேன், இது 2019 நாங்கள் போனது எஸ்ஓடிசி மூலமாக. இந்த டைட்டில்ஸ், இந்த கேபிள் கார் எல்லாமே வந்து கவர்டு. இதனுடைய டோட்டல் யூரோ பேக்கேஜ் வந்து பர் பர்சன் வந்து அன்றைக்கி வந்து 2 lakhs இருந்தது. இதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு அண்டு டின்னர் கவர் ஆகிருக்கும் இந்த பேக்கேஜில். லஞ்ச் மட்டும் நம்ம வெளியே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஜோங் ஃபோர்ச் மட்டும் வந்து இந்த பேக்கேஜில் வந்து கவர் ஆகலை. நெக்ஸ்ட்டா அடிஷ்னலாக ஒரு பர்சனுக்கு 125 யூரோப் கொடுத்துருந்தோம். பட் டைட்டில்ஸ் வந்து கவர் ஆகிருந்தது ஃபுல்லாக கேபிள் கார்லேருந்து மொத்தமே இந்த பேக்கேஜில் இன்க்ளூடட். டைட்டில்ஸை பொறுத்த வரைக்கும் என்ஜாய் பண்ண இந்த ஸ்னோ ஏரியாவும் ப்ளஸ் வந்து இந்த கேபிள் காரும், 2 கேபிள் காரும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். வியூ எல்லாம் பார்த்ததெல்லாம் நல்லா இருந்தது. இது முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து லுக்சான் அந்த சிட்டிக்கு போனோம். லூசான் சிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூவிஸில் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த நியூயார்க் நகரம், இந்த பாட்டெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து யூரோப்பில் தான் எடுத்திருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மாதிரி இருக்கும். ஆனால் பட் அது வந்து லூசரன் சிட்டி தான். பார்க்கலாம் அந்த இடத்துலாம். இந்த ஸ்னோ ஆக்டிவிட்டியெல்லாம் முடிச்சுட்டு நம்ம திருப்பி கேபிள் கார் மூலமாக ஃபஸ்ட்டு பெரிய அந்த கேபிள் காரும், நெக்ஸ்ட்டு வந்து அந்த பெரிய கேபிள் கார்னும் ஒரு
ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 பீப்புள் வந்து ட்ராவல் பண்ணலாம். அது அவங்க ஏறிட்டு அது வந்து மவுண்டெயின் ஏரியா வந்து ட்ராவல் ஆகும். அடுத்து அந்த சின்ன கேபிள் கார் பார்த்திங்கன்னா ஃபுல்லி வந்து க்ரீனிஸ்ட் ஃபாரஸ்ட் ஏரியாவில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஹை எலிவேஷன் இருக்கிறது. அது வந்து இந்த சின்ன கேபிள் கார் வந்து லோ எலிவேஷன் இருக்கிற ஏரியாவில் வந்து ட்ராவல் ஆகும். நாங்கள் இந்த எஸ்ஓடிசியில் கிட்டத்தட்ட ஒரு எல்லாம் வந்து குரூப் டூர் தான். இது ஒரு 30 to 40 மெம்பர்ஸு வந்து ட்ராவல் பண்ணுவோம் ஒன்றா. அதில் எல்லா ஒரு 13 டேஸும் வந்து 7 கண்ட்ரீஸ் வந்து இந்த பஸ் டூர் மாதிரி இருக்கும். அதில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். இதில் வந்து நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போயிருந்தோம். மற்றவங்க வந்து அதர் ஸ்டேட், ஆந்திரா, மெயினாக ராஜஸ்தான், மும்பை, குஜராத் இங்கேருந்து வந்திருந்தாங்க. ஒரு சிலர் கூட அதர் கண்ட்ரீஸ்லேருந்து கூட எங்களோட ட்ராவல் பண்ணியிருந்தாங்க இந்த எஸ்ஓடிசி இதில். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேபிள் காரை முடிச்சுட்டு அதே நாங்கள் பழைய சிட்டி எங்கல்பர்க்ஸ் அந்த சிட்டிக்கு வந்துட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா லூசரன் அந்த சிட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட 1 hour ட்ராவல் பண்ண போகிறோம். அடுத்து இந்த கேபிள் கார் முடிச்சுட்டு நம்ம இங்கேயே வந்து லஞ்சு முடிச்சிட்டோம். இந்த சிட்டியில் கீழே லஞ்ச் முடிச்சுட்டு லஞ்சுக்கு அப்புறமா வந்து அந்த ஈவினிங் வந்து அந்த லூசரன் சிட்டிக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். So our next plan is where we are going. Shopping. Next plan. Luzon. இந்த கேபிள் கார்லேயே எங்களோட வந்து பார்த்திங்கன்னா இந்த டூரோட மேனேஜரும் எங்களோட வந்திருந்தார். அவர் தான் என் பக்கத்தில் இருந்தார். அந்த கேபிள் கார் ஒரு 1/2 hour ஜேர்னியில் அவரோட டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். Hotel used to change by season, but the best what I find is what we are having this one. The best terrace. It's the best. Really. View is View. It get dark by 4 o'clock. खाली पाऊस नसून दे बाबा, फक्त एकच तेवढी ग्रुप आहे लुझन मध्ये. हो रे. आता तरी काय वाटत नाही. சொன்ன மாதிரி இந்த பக்கம் வேணும் தான் பண்ணிருக்கோம். There is always difference of color in gold. What we get in India and what we get in Middle East. Yeah. I don't know why is that. That's the purity. They are believing more. The cost wise also you have a savings. For the same gold price, what you are getting in Saudi, what you are getting in India, so there is a price difference. இந்த கேபிள் கார் முடிச்சாச்சு. இந்த கேபிளில் தான் வந்து நம்ம வந்திருந்தோம். அதனுடைய டிஸ்டன்ஸ் வியூ இந்த கேபிளோட எண்டிங் பாயிண்டில் முடிச்சிட்டோன்னே எல்லாருமே இங்கேயே வந்து லஞ்சு சாப்பிட்டோம். லஞ்சு முடிச்சுட்டு இந்த பஸ்ஸில் ஏறி நெக்ஸ்ட்டு லூசரன் சிட்டிக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இதுதான் லூசரன் சிட்டி. இந்த இடம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறைய தமிழ் படத்தில் நிறைய சாங்ஸில் இந்த இடம் வந்து வந்திருக்கும். மெயினாக அந்த நியூயார்க் நகரம் அந்த பாட்டு நிறைய பாட்டில் வந்து இந்த இடம் லூசரன் சிட்டி வந்து வந்திருக்கும். ஈவினிங் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த இடத்த வந்து சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒரு ஈவினிங் ஒரு சர்டன் டைமில் மட்டும் 7 o'clock மட்டும் வந்து ஒரு கேதரிங் பாயிண்ட்டுக்கு வந்தால் போதும். மற்ற டைம் வந்து ஃப்ரீ. இந்த லூசரன் சிட்டி நீங்கள் ரூம் சுற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபுல்லாக இந்த கோஸ்டல் ஏரியா, இந்த சிட்டி லைஃபு, மக்கள் எல்லாம் எவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சம் கேம்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஷாப்பிங் இங்கே வந்து ஷாப்பிங்க்கும் நிறைய ஷாப்பிங்க்கெல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. நீங்கள் என்னென்ன ஷாப்பிங் பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு ஈவினிங் வாங்க, டின்னர் மட்டும் நம்ம ஹோட்டல் போவோம் அப்படின்ட்டு. இந்த சுவிட்சர்லாந்தில் மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் முதல்லே வந்து இந்த டெரஸ் ஹோட்டல் சொல்லியிருந்தேன். அந்த ஹோட்டல் வந்து சூப்பராக இருந்தது. அதாவது அதனுடைய வியூ ப்ளஸ் அந்த
விண்டோ திறந்தா போதும், நம்ம வெளியே கூட சுற்றுறதுக்கு தேவையில்ல. அவ்வளோ நேச்சுரலாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. ஃபுட்டும் அந்த சூப்பராக இருந்தது. இந்த என்டையர் 13 days யூரோப் ட்ரிப்லேயே வந்து எங்களுக்கு பிடிச்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்து. அதுவும் இந்த ஹோட்டல் ப்ளஸ் ஃபுட்டு, கிளைமேட் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. இப்போ வந்து அந்த சிட்டியை வாக் த்ரூ பண்ணிவிட்டு அந்த இடம் பார்த்துட்டு இதில் வந்து இன்னொரு இடம் ஒன்று கம்பம், ஒரு லயன் ஸ்டாச்சு ஒன்று இருந்தது. அதாவது இந்த போரில் செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து இறந்த மக்களோட நினைவாக வந்து ஒரு லைன் ஸ்டாச்சு ஒன்று இருக்கும். அது அந்த ஸ்டாச்சுவில் பார்த்திங்கன்னா அந்த சிங்கத்தோட முதுகில் வந்து ஒரு அம்பு ஒன்று பட்ட மாதிரி அந்த சிங்கம் வந்து சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டாச்சு. அதுவும் இங்கே ஒரு முக்கியமான வியூ பாயிண்ட்டு. அதுவும் பார்த்துட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு இன்றைக்கி டே அவ்வளோதான். கம்ப்ளீட்டாக லூசரன் சிட்டி மட்டும் ஒன்லி ட்ராவலு. அதுவும் இந்த ஒரு சின்ன ஏரியா ஒன்று இருக்கும். நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்தது, பனியும் படர்ந்தது, கப்பல் இறங்கியே காற்றும் கரையில் நடந்தது. 4 கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் எழுபத்தியும் தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ. இதுதான் அந்த லைன் ஸ்டாச்சு. அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் இறந்த இராணுவர்களுக்காக வச்சுருந்த அந்த ஸ்டாச்சு தான். தனிமை அடர்ந்தது, பனியும் படர்ந்தது, கப்பல் இறங்கியே காற்றும் கரையில் நடந்தது. 4 கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நாடும் எழுதுவத்தில் தனிமை தனிமையோ தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ. பேச்செல்லாம் பாராட்டு போல என்னை உறங்க வைக்க நீ இல்லை. தினமும் ஒரு முத்தம் தந்து காலை காஃபி கொடுக்க நீ இல்லை. இழுகில் வரும் தூசி தன்னை நாவல் எடுக்க நீ இங்கு இல்லை. மனத்தில் எழும் குழப்பம் தன்னை தீர்க்க நீ எங்கே இல்லை. அங்கே இந்த தனிமையில் நிமிஷங்கள் வருஷமானதேனோ. இங்கே நீலம் அங்கே இந்த உவமைக்கு இருவரும் விளக்கமானதேனோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ப்ளஸ் நெதர்லாந்து வந்து போட போகிறேன். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
மொழி